நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். நீலகிரி மாவட்ட பசுந்தேயிலை சாகுபடியாளர்கள் மற்றும் மாவட்ட விவசாய தொழிலாளர்களின் உயிர் நாடியான பசுந்தேயிலைக்கு நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவரின் தலைமையில் உள்ள மாதாந்திர விலைக்குழு நிர்ணயித்த அக்டோபர் 2024 மாதாந்திர விலையான ரூபாய் 24.59 விலையினை அங்கத்தினர்களுக்கு வழங்காமல் உள்ள கூட்டுறவு தேயிலை தொழிற்சாலைகளின் நிர்வாகத் திறனை கண்டித்து உதகை தென்றல் உணவக கூட்டரங்கில் ஆலோசனைக் கூட்டம் படுகதேச பார்ட்டி நிறுவன தலைவர் பாலகோலா ஊராட்சி துணைத் தலைவர் மஞ்சை வி மோகன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் அஇஅதிமுக சார்பில் மாவட்ட துணைச் செயலாளர் கே கோபாலகிருஷ்ணன், தேமுதிக சார்பில் மாவட்ட செயலாளர் ஜே பத்மநாபன், மாவட்ட பொருளாளர் மௌலா, நகர செயலாளர் அபுதாகிர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பில் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் எல் சங்கரலிங்கம், மதச்சார்பற்ற ஜனதாதளம் சார்பில் மாவட்ட செயலாளர் RS ராஜரத்தினம், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நகர செயலாளர் மு தம்பி இஸ்மாயில், சட்டமன்ற தொகுதி செயலாளர் மு கட்டாரி, நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மாவட்ட தலைவர் ஜெயக்குமார், நகர செயலாளர் செல்வா, குந்தா மேற்கு நாடு கூட்டுறவு தேயிலை சாகுபடியாளர்கள் கூட்டமைப்பின் செயலாளர் சுகுமாரன், எடக்காடு கூட்டுறவு தேயிலை தொழிற்சாலை சார்பாக மகாலிங்கம், மேற்கு நாடு தேயிலை தொழிற்சாலை சார்பாக ஜே சிவசங்கர், தாவன வட்டார தேயிலை விவசாய சங்கத்தின் சார்பாக TR மகேஷ், மஞ்சூர் வட்டார தேயிலை விவசாய சங்கம் சார்பாக MT பூபதி கண்ணன், காட்டேரி சுற்றுவட்டார தேயிலை விவசாய சங்கம் சார்பாக ஜே பாலகுமார், இத்தலார் வட்டார தேயிலை விவசாய சங்கத்தின் சார்பாக சதீஷ் மற்றும் மாவட்டத்தின் பசுந்தேயிலை சாகுபடியாளர்கள் சங்கத்தின் சார்பாக பலர் கலந்து கொண்டு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் அக்டோபர் மாதத்திய நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையிலான மாதாந்திர விலை நிர்ணய குழு நிர்ணயித்த விலையான 29.59 விலை நீலகிரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து கூட்டுறவு தேயிலை தொழிற்சாலைகளுக்கு இந்த வார இறுதிக்குள், அதாவது 21/12/2024 வழங்கிட வேண்டும். விலை கிடைக்காத பட்சத்தில் விவசாயிகள் நடத்தும் சிறை நிரப்பும் போராட்டத்திற்கு முழு ஆதரவு அளிப்பது என்று தீர்மானிக்கப்பட்டது. நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் மாதந்தோறும் நடைபெறும் மாதாந்திர விலை நிர்ணய குழு நிர்ணயிக்கும் பசுந்தேயிலைக்கான விலையினை 16 கூட்டுறவு தேயிலை தொழிற்சாலைகளும் வழங்கிட வேண்டும். தவறும் பட்சத்தில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர முடிவு செய்யப்பட்டது. பசுந்தேயிலைக்கு அதிக விலை கொடுக்கும் தனியார் தேயிலை தொழிற்சாலைகளுக்கு இணையாக கூட்டுறவு தேயிலை தொழிற்சாலையினை முறைப்படி அரசாங்கத்தால் நிர்வகிக்க முடியவில்லை என்பதால் 16 கூட்டுறவு தேயிலை தொழிற்சாலைகளில் பங்குதாரர்களாகிய கூட்டுறவு தேயிலை தொழிற்சாலை அங்கத்தினர்களிடம் தொழிற்சாலை நிர்வாகத்தை ஒப்படைக்க வேண்டும் எனவும் முடிவு செய்யப்பட்டது. மாதாந்திர பசுந்தேயிலைக்கான விலையை நிர்ணயிக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையிலான குழுவில் தாலுகாவிற்கு உட்பட்ட கூட்டுறவு தேயிலை தொழிற்சாலை சார்பாக 1 உறுப்பினர் வீதம் 6 உறுப்பினர்கள் நியமிக்கப்பட வேண்டும் எனவும் முடிவு செய்யப்பட்டது. கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்.